துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனால் ஏற்பட போகும் நன்மைகளும் பின்வருமாறு. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பாதிப்புகள். ராசி அதிபதி சுக்கிரன் நீச்ச நிலையில் இருந்ததால் நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் 99 விழுக்காடு முடிவடைந்த காரியங்கள் கூட கடைசி கட்டத்தில் காரணமே இல்லாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கும். ராகுவின் தாக்கத்தால் நல்ல வாய்ப்புகளை இழந்து வருத்தப்படும் சூழல் மற்றும் சிலருக்கு திடீர் வேலை இழப்பு போன்றவை ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் தேவையற்ற மன அழுத்தங்கள், பிள்ளைகள் பேச்சை மீறி முடிவெடுப்பது அல்லது பிள்ளைகளுக்கு தகுதியான வேலை மற்றும் ஒழுக்கம் இருந்தும் திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் பணத்தை மிச்சம் வைக்க முடியாமல் கடன் வாங்கி வட்டி கட்டுவதே பெரும்பாடாக இருந்திருக்கும். அத்துடன் செய்யாத தவற்றிற்கு வீண் பழிகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்திருக்க நேரிட்டிருக்கலாம். செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகும் நட்பலன்கள். கிரகங்களின் சாதகமான அமைப்பு. செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஆட்சி நிலைக்கு வருகிறார். குரு பகவான் உச்சத்தில் இருந்து சனி பகவானை பார்க்கிறார். செப்டம்பர் 16 வரை சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரி மற்றும் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகின்றன. குடும்ப ஒற்றுமை. கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்கும். பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை, வேலை அல்லது தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவார்கள். வேலை மற்றும் கல்வி. துலாம் ராசி மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையில் தற்காலிகமாக இருப்பவர்கள் நிரந்தரமாகவோ அல்லது பதவி உயர்வு ப்ரமோஷன் பெறவோ வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும். பொருளாதாரம் மற்றும் சொத்துக்கள். நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த சொத்துக்கள் மற்றும் பணம் திடீரென உங்களை வந்து சேரும். மற்றவர்களுக்காக செய்த உதவிகளால் ஏற்பட்ட கடன்கள் மற்றும் வீண் பழிகளில் இருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் புத்திர பாக்கியம். கை, கால் அலர்ஜி மற்றும் மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ முயற்சி எடுக்கும்போது புத்திர பாக்கியம் கிடைக்க சாதகமான அமைப்புகள் உருவாகும்.